சாப்பாடு வந்து பெரிய விஷயம் கிடையாது, எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன். வீட்டில் சாப்பாடு இல்லைங்க அப்படின்னா தயிர் வாங்கிட்டு ஊறுகாய் தொட்டா சாப்பிடுவோம். அந்த மாதிரி கேரக்டர் நம்ம சாப்பாடுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன்னா ஜிம்முக்கு போனால் தான் நீங்கள் சிக்கனை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்கன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து நார்மல், நம்ம எப்போவுமே நம்மளோட இந்தியன் எக்ஸசைஸ் தான். ஸோ நம்ம சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு நான் இதை பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால தான் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இரும்பெல்லாம் போட்டு அடி அடிச்சுட்டு சோடெல்லாம் டைட்டாக இப்படிச்சு இப்படிலாம் வரதுக்கு நம்மளுடைய எக்ஸசைஸ் வந்து எப்போவுமே ரொம்ப நல்லது. கிப்பிங் போடுவேன், தண்டால் அடிப்பேன், லைட்டாக தம்பிள்ஸ் போடுவேன். ஸோ இது வந்து டெய்லி ஒரு 1 hour கண்டினியூ பண்ணதால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக அப்படியே போயிட்டு தெளிவா. இல்லை ஏற்கனவே எனக்கு வந்து நல்ல முடி இருந்துச்சு, கர்லிங் ஏறுதா நல்லா இந்த சீப்பெல்லாம் விட்டு இழுத்து தான் விடுவேன். அப்போ ஆமாம் அப்படியே இருந்துச்சு. ஒரு கேரளா படத்துக்கு வயநாடு கல்பட்டாக்கு போயிருந்தேன். ஒரு 10 அடியிலேருந்து தண்ணியில் பால் பண்ணோம். எந்த தண்ணின்னு நம்மளுக்கு தெரியாது, போனால் விழுறேன்னா விழுந்துரும் அந்த மாதிரி கேரக்டர். ஸோ அங்கே ஒரு ஆர்டிஸ்ட் அடிச்சு தண்ணியில் விழுந்தேன். அப்புறம் அந்த ஊர்க்காரங்க சொல்கிறாங்க இது வந்து கழிவு நீர் ஃபேக்ட்ரி, இப்போ தண்ணியில் ஃபேக்ட்ரியிலேருந்து வர தண்ணி இப்போ இதில் ஏமா விழுந்தா அப்படின்னாங்க. ஆர்டிஸ்ட் இருந்தால் போய் உடனே குளிக்கலாம், நம்மளுக்கு அந்த வசதிகள் கிடையாது. ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். சின்னதாக ஒரு புடுகு மாதிரி வந்துச்சு, அப்படியே டோட்டலாகவே கொட்டி இப்போ மொட்டை ராஜதரன் ஒரு பேருக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து நிற்க வச்சு வச்சது. அப்போ வந்து வேதனை போது உங்களுக்கு வந்து இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களா, உங்களுக்கு புருவம் எல்லாம் முடியல, உங்களை கண்ணாடியில் பார்த்தா எப்படி இருக்கும், ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதே ஃபீல் நான் பண்ணேன். பட் இருந்தாலும் சரி பசங்களாம் இருக்காங்க, எப்படியும் வளர்த்து தானே ஆகணுமா அப்படின்ட்டு மேக்ஸிமம் கர்ச்சிப்பெல்லாம் தலையில் கட்டின்னு ஃபைட்டுக்கு போய் ஆக்சிடென்ட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பாலா சார் அதாவது ஒரு கல் மேலே காலை வச்சு ராமர் காலை வச்சு அகலிக்கு வெளியே வந்த மாதிரி என் தலை மேலே காலை வச்சு பாலா சார் அப்படி உருவாக்கிற மாதிரி ரொம்ப நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்னும் கூட ஒவ்வொரு படத்துக்கு போகும்போதும் அவரை ஃபஸ்ட்டு நினச்சிட்டு தான் அந்த சீனை நான் என்ட்ரி ஆகிறேன். ஏன்னா என்னுடைய கடவுள் அப்படின்ற அளவுக்கு நான் அவரை பாலா சார் பெரிய ஒரு கிஃப்டான விஷயம். நம்ம ஆரம்பத்துலேருந்து ஃபைட்டராக இருக்கும்போது எங்கள் அப்பா நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க எக்ஸசைஸ் எப்போவுமே கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நாம் எப்போவுமே அந்த ஜிம்முக்கெலாம் போகிறதில்ல, ரூமுக்குள்ளே வச்சு தண்டால மாதிரி பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம டைம் கிடைக்காது, காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு வாங்கினுவாங்க, அப்போ நம்ம எழுந்திரிச்சு ஜிம்முக்கெலாம் போக முடியாது. ஸோ அதனால் ஒரு 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு வீட்டுக்குள்ளே ரூம்லேயோ ஏதோ தண்டால் அடிச்சுட்டு உடம்பை மெயின்டெனன்ஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா என்ன இப்போ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியெல்லாம் உடைக்கும் போது நம்ம பாடி தூக்கி அடித்தா நம்ம பாடி நம்ம சொல்கிற பேச்சுக்கு கேட்டுட்டு போகணும். நம்ம ஒரு சைடு போய் பாடி ஒரு சைடு வலிச்சிட்டு போட நம்ம கீழே விழுந்துருவோம். ஸோ அதனால் அதுக்கு மெயினாக ஃபிட்னஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது வந்து இப்போ ஆர்டிஸ்ட் ஆகி அது கண்டினியூ ஆகிறதுனால அது வந்து நம்மளுக்கு ஒரு சாப்பாடு மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நான் பசிச்சா நம்ம சாப்பிட்றோம் காலையில் மதியானம் நைட்டு, அதே மாதிரி நான் காலையில் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணுறது. ஸோ அது பழக்கமானதுனால எனக்கு அதை பற்றி எனக்கு சரியாக தெரில. ஸோ இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதை நான் ஒரு 40 வருஷமாக இது தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸ்மோக் பண்ணும்போது பீடி தான் பிடிப்பேன், சிகரெட்லாம் பிடிக்க மாட்டேன், தரையில் உட்காந்துக்குவேன், கல் இல்லை அப்படின்னா. அப்போலாம் வந்து ஃபைட்டுக்கு வந்து அவ்வளோ சேரில் உட்காந்தா ஒரு மாதிரி மாஸ்டருங்க என்னடா சேரில் அவ்வளோ. ஸோ அதே மாதிரி பழக்கங்கள் பண்ணி நம்மளுக்கு அதே பழக்கங்கள் வந்தோன்னா இப்போ மாற்ற முடியல நம்மளால். ஸோ அதே கேரக்டராகவே போயிடலாம். திருப்பி நம்ம நடிகன்ற முறையில் நம்ம எதுக்கு நம்ம கேரக்டரை மாற்றி ஆகணும், அதான் நம்ம என்ன கேரக்டரோ அதே மாதிரி போகலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி போயிட்டுருக்கோம் தெளிவாக.